இது ஒரு ரார் பினாமினா. 3 வருஷமா இது இப்படித்தான் இருக்கு. இதுல கேம் விளையாட முடியாது, டவுன்லோடு பண்ண முடியாது. ஆனா இன்னும் கமிங் சூன் தான் இருக்கு. கேம் வரும்னு வெயிட் பண்ணியே பிளேயர்ஸ் எல்லாம். ஹாய் கைஸ், அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ஈவோ வேலக்ட் ஈவென்ட் தான் கைஸ் இது. இந்த இதில் வந்து என்னென்னா வந்துட்டு ஒரே ஒரு தான் ஒன்று இந்த க்ரோஸாவையும் யூஎம்பியை மட்டும் தான் மாற்றிருக்காங்க, வேறு எதுவுமே மாற்றலை. கரீனாக்காரங்க இந்த யூஎம்பியை பார்த்தா இடிச்சவன் மாதிரி தெரிஞ்சு எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா அப்பப்போலாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கண்ணை மாற்றினா எங்கே நம்ம ஆட்டக்கார தம்பியை கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த யூஎம்பி அப்பப்போ கொண்டுட்டு அந்த யூஎம்பிக்கான மரியாதையே போயிடுச்சுடா. அந்த நானாக வந்து முதல்ல விளையாடிட்டு இருக்கப்போ பூயாடே ஈவெண்ட் வந்தப்போ இந்த யூஎம்பிக்குன்னு எவ்வளோ சீனாக தெரியுமா. இது ஒரு இது ரிட்டன் விடலாம், ஆனால் இந்த அளவுக்கு ரிட்டன் விட்டு அதெல்லாம் எவ்வளோ கண்டுக்க கூட மாட்டேங்க கைஸ். ஓகே கைஸ், இது வந்துட்டு ஒரு இப்போ ரேண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அது ரேண்ட்டாகவே கணிச்சுக்கோங்க. இது இன்னும் ஒரு 6 days வந்துடும். ஓகேயா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு அந்த ஃபேடட் வில் ஈவெண்ட் தான். நருட்டோ அனிமேஷன் இருக்கிற ஃபேடட் வில் ஈவெண்ட் எப்படா வரும்னு கேட்டிங்கன்னா அது இன்றைக்கி வரதா இருந்துச்சு, ஆனால் வரல. ஆனால் நாளைக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. நம்ம இது வந்து யாராச்சும் எடுத்து வீடியோ போடுவாங்க, நம்ம அதை வந்து ஈரேஷன் காப்பிச்சு நம்ம போட்ட வேண்டியதான். ஆனால் இதை நான் டாப்பப்பே பண்ண மாட்டேன், சும்மா பேச்சு தான் சொன்னேன். இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு தான் வருது. ஸோ இந்த இதை நீங்கள் ஸ்பின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஒருத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த வீடியோ இந்த மாதிரி சொன்னதில்லை, ஆனால் இது ஓரளவுக்கு ஒருத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அதாவது இந்த சர்வர்னால் இருக்குல்ல, இப்போ பங்களாதேஷில் நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த வருஷமே வந்து 2025லே மறுபடியும் வந்துட்டு அங்கே ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஷூட் மாதிரி நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தோனிக்கிட்ட அந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கரீனான்னு எழுதியிருக்கும். ஸோ இது ஃபேக்னா இல்லை, ரியல்னா. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் தான் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்துட்டு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்துடும் கைஸ். அதுக்கப்புறம் என்ன, OB48 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வால் இந்த மாதிரி இருக்குது, ஒரு பேட்ஸ்மேன் வந்து நிற்கிற மாதிரி. நீங்கள் எல்லோரும் இந்த தலை தோனியோட தான் நினைப்பீங்க, ஆனால் நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தோனி வந்து லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் அவரோட டாமினன்ட் ஹேண்டே மாறி இருக்குது. ஸோ அதனால் இது ரைட் ஹேண்டாக இருக்குது. அதான் வந்து இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்குது பேட்டை வச்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச தலை இவன் வந்து இந்த பக்கம் இந்த OB48 அப்டேட்டில் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு வரும்னு தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் IPL அப்போ தோனி பீக்கில் இருப்பார் அப்படி. அதுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று போட்டோம், ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? நம்ம மட்டும் இல்லை, எல்லா யூடியூபரும் போட்டாங்க, அது வேறு கதை. நம்ம போட்டோமா, ஆனால் வந்துட்டு வரல. ஏன் நானும் வந்து அப்போ தான், ஆனால் இந்த வருஷமும் வந்துட்டு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வருஷம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ப்ரொமோஷனே ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஷூட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் கேமிங்கே வந்து ஒரு குறியீடு மாதிரி சொல்லியிருக்காரு, 2025க்குள்ளே இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும். டேய் நான் வந்து கைஸ் இது நான் 6th standard படிக்கிறப்போ இந்த கேம் வரும்னு சொல்லி சொன்னாங்க கைஸ். அப்படின்னா ஈகராக வெயிட் பண்ணேன். 2.5 வருஷம்டா, 1.5 வருஷமாக 2 வருஷமானு தெரில, 2 வருஷம் AAA கேமுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க நம்மளை. சரி என்ன கேம் வந்தால் மட்டும் போதும், அது மட்டும் எனக்கு வந்து ஒரே சந்தோஷம் தரும். ஆனால் கரீனா என்னை இந்த மாதிரி நீ ரேன் பண்ண விட்டலடா, நீனா நல்லாவே இருக்க மாட்டேடா, நீ நாசமாக போடா. இது வந்து கரீனா ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் மேலே வந்து ஒரு சாப்பிடணும் அவனுக்கு. ஓகே கேஸ், இதுதான் வந்து ஒரு பழைய ஒரு புலம்புன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த வருஷம் இந்த IPL டைமில் வந்து மார்ச் அப்போ கண்டிப்பாக வந்துடும். மார்ச் அப்போ IPL ஆரம்பிக்குமா, அதுக்கப்புறம் இந்த சம்மர் வரும். சம்மரில் தான் எல்லோரும் ஃபோனை வச்சு வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அன்றே கணித்தா ரேரோன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து மீம் வச்சு போட்டலாம். ஒருவேளை இது நடந்துச்சுன்னா நானும் இந்த மாதிரி சொல்லிட்டேன். அதான் நம்ம யூஸ்வலாக நம்ம இது பேசும்போது தான் சொல்லியிருந்தோம் முன்னாடி வீடியோலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம சேனல் எவனும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, ஆனால் இன்ஸ்டாகிராமு மிச்சம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதை பற்றி பேசுகிறீங்கனால அதெல்லாம் நானும் வந்து கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கேன். வேறு எதுவும் வந்து புதுசாக வந்துட்டு இன்னும் எனக்கு என்ன, இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா மட்டும் லான்ச் பண்ணிட்டா இந்த ஃப்ரீ ஃபயர் தலைமை ஒரிஜினல் கண்டிஷன் போயிருக்கும். தலை ஈவெண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க, பென்டென் ஈவெண்ட், தலை ஈவெண்ட் இல்லை பென்டென்னு நருட்டோ ஈவெண்ட் தான் வந்துட்டுருக்கு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்படா வரும்? அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் லான்ச் பண்ணி ஆயிடுச்சுடா. ஏன்டா இன்னும் வந்து முக்கிட்டு இருக்கீங்க? அந்த பக்கம் டெவலப்பிங் இஷ்யூஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எதை போட்டு அடிக்கணும்னா இது நரேந்திர மோடி தான் போட்டு அடிக்கணும். எப்படி நல்லா இந்த கேம் தெரியுமா, ஒரே ஒரு ஒக்க பேன். அந்த பேன்னால் கேமே கம்ப்ளீட் டவுன்ஃபாலாக போயிடுச்சு. இது யாராச்சும் அடிக்கிறதுனா நரேந்திர மோடி தான் போட்டு அடிக்கணும். எனக்கு அந்த குண்டு தாடி தாத்தாவை பிடிக்காது, அது வேறு கதை. அது பர்சனலாக எனக்கு அந்த தாடி தாத்தா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பொலிட்டிக்கலாக போனோன்னா வந்துட்டு பிரச்சனை எடுத்து நம்ம அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். ஏன்னா இந்த வீடியோ ஆக்சுவலி நம்ம அதிகமாக கான்ட்ரவர்ஷியல் நம்ம நிறையா பேசினோம். இன்னும் கான்ட்ரவர்ஷியலை தூவி விட்டோன்னா வந்து
நம்ம பாடி தாங்காது. அதனால் நம்ம வந்து இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்துட்டு இதை பற்றி இன்னும் தெளிவாக நான் பேசுகிறேன். அடுத்த வீடியோ வருது அதுக்கு தான். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.